அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டோம். அப்பா அப்பா வாங்க. ஆமா என்னங்க சொல்ல அபிராமி. நான் தப்பு பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. அப்படிலாம் சொல்லாத அபிராமி. நீ மனசு மாறி வந்ததே போதும். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்லங்க, நான் பாவி. என்னோட கோவம் உங்களை இப்படி பழி வாங்கிடுச்சு. விடு அபிராமி, அழாத. இப்படி நடந்ததுனால தானே நீ என் பக்கத்துல இருக்க. எனக்கு இது போதும். நடந்த விபத்தை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. கண்ணை தொடச்சுக்கோ. உன்னை பார்த்த உடனே என் மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. நாம இனிமே ரொம்ப நல்லா இருப்போம் அபிராமி. ஒத்துமையா இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டுவோம். என்னங்க, நான் உங்க மேல கோவமா இருந்தது காரணமே நான் உங்க மேல வச்சிருந்த அதிகமான அன்பு தாங்க. நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு எனக்கு தாங்க தெரியும். அது எனக்கும் தெரியும் அபிராமி. அந்த நம்பிக்கையில தானே உன்னை நான் திரும்ப திரும்ப வந்து பார்த்தேன். ஆமாங்க, நான் உங்க மேல கோவப்பட்டதுக்கு காரணம் ஒரு நல்லவரோட மரணம் தாங்க. வருணோட இழப்பால என்ன நானே சமாதானப்படுத்திக்க முடியல. ஆனா இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல அபிராமி, நான் தான் நீ இல்லைன்னா செத்துருவன் சொன்ன இல்ல. அதான் இப்படி நடந்துருச்சு. ஆனா நல்ல வேளை நான் பொழைச்சுக்கிட்டேன். கவலைப்படாதீங்க, இனிமே நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். காலமெல்லாம் உங்க பக்கத்திலே இருப்பேங்க. இது சத்தியம். இது சத்தியம். கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏதோ வந்தீங்களா பாத்தீங்களா இதோட போனீங்களான்னு இருக்கணும். என் புள்ள பொழைச்சுக்கிட்டான். இனிமே இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது சொல்லிட்டேன். டா வந்துட்டா பாரு உன் பொண்ணு. அவளையும் கூட்டிட்டு கிளம்புங்க. என் புள்ளைய நான் பாத்துக்கிறேன். இனிமே யாரும் இந்த ஆஸ்பத்திரி பக்கம் வரக்கூடாது. இந்தாடி, நீ என் பிள்ளைக்காக ஆஸ்பத்திரியில கட்டின பணம் வட்டியோட உன் வீடு தேடி வருண்டி. என்னடி பாக்குற? இதுக்கப்புறமா புருஷனை பார்க்கணும் மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு யாராவது மானங்கிட்டு போய் வந்து நின்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. சம்பந்தியம்மா. அப்பா வேண்டாம்ப்பா, எதுவும் பேச வேண்டாம். வாங்க அண்ணே, வா போலாம். வாமா. இம்சைங்க ஒழிஞ்சுது. அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதுங்களுக்கெல்லாம் இப்படி பேசினதாண்டி சுவாரண வரும். வா வா. என்ன சுகந்தி சொல்ற? கல்யாணத்துக்கு ஆக்சிடென்டா? ஆமா, அண்ணி குடிச்சிட்டு போய் அண்ணி வீட்டுல ரகலை பண்ணிருக்காரு. அதனால அம்மா போய் சண்டை போட்டு அண்ணனை கூட்டிட்டு வரும்போது இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அட கஷ்ட காலமே. சரி, இப்ப கல்யாணத்துக்கு எப்படி இருக்கு? ஏதோ கடவுள் புண்ணியத்துல உயிர் பழிச்சிட்டாரு.
ஆனா பழையபடி எப்ப எந்திரிச்சு நடப்பாருனே தெரியலக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். இந்த விஷயம் அபிராமிக்கு தெரியுமா? தெரியும்க்கா. மல்லிகா ஃபோன் பண்ணி உடனே சொல்லிட்டா. அண்ணியும் உடனே வந்து பாத்துட்டாங்க. ஆனா அம்மா தான் இனிமே என் மகனை பார்க்க வராதுன்னு அண்ணிய திட்டி அனுப்பிட்டாங்கக்கா. அப்படியா? இந்த மாதிரி நேரத்துல கூட எதுக்கு உங்க அம்மா இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலையே. அம்மாக்கு அண்ணி மேல கோவம். அண்ணன் அவ்வளவு தூரம் கூப்பிட்டும் அண்ணி வராதனாலதான் இந்த ஆக்சிடென்டே ஆச்சுன்னு அண்ணிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. ஒரு வகையில உங்க அம்மாவோட கோபம் கூட நியாயம்தான் சுகந்தி. நான் கூட எவ்வளவோ அபிராமிட்ட சொல்லி பார்த்தேன், கல்யாணத்தோட சேர்ந்து வாழுன்னு. ஆனா அவ கேட்கலையே. இவ்வளவு பிடிவாதமா இருந்த அபிராமி கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னு பதறி போய் பார்க்க வந்திருக்கால. அதுதான் உண்மையான பாசம்மா. அவளே மனசு மாதிரி பார்க்க வந்திருக்காங்கும் போது உங்க அம்மாவும் மனசு மாதிரி அவளை ஏத்துக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஆமாக்கா, அண்ணிய பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணியோட அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. ஆனா அம்மா கேட்கவே இல்லக்கா. அண்ணனுக்காக அண்ணி கொண்டு வந்த கோயில் பிரசாதத்தையும் அம்மா தள்ளி விட்டுட்டாங்க. அடக்கடவுளே. அதுக்கப்புறம் அண்ணி அழுதுகிட்டே அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. அபிராமி பாவம். இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அபிராமி காரணம் இல்ல, விதிதான் காரணம். இதுல யாரையும் நொந்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சுகந்தி. அது சரி, இதெல்லாம் கல்யாணம் அவனுக்கு தெரியுமா? அண்ணனுக்கு தெரியாது. அண்ணன் கண்ணு முடிச்சதும் முதல்ல அண்ணிய தான் கேட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணி, அத்தை, மாமா எல்லாருமே போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா எல்லாரையும் திட்டி அனுப்பிட்டாங்க. பாவம் அபிராமி. இதுவரைக்கும் எந்த சந்தோஷத்துமே கொடுக்காத கடவுள் இப்படி ஒரு கஷ்டத்திலையும் பங்கெடுக்க முடியாத அளவுக்கு பண்றாரே. அக்கா, அண்ணியோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நானும் அவங்களை தப்பாதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் அண்ணிய ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அம்மாவும் ஒரு நாள் கண்டிப்பா அண்ணிய புரிஞ்சுப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அம்மா இப்படி எல்லாம் திட்டுறதுனால அண்ணி எங்க அண்ணனை பார்க்கவே வரமாட்டாங்களோன்னு பயமா இருக்குக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத சுகந்தி, நான் உங்க அண்ணிகிட்ட பேசுறேன். ஆமாக்கா, இப்பவே பேசுங்க. அம்மா என்ன பேசினாலும் அத பொறுத்துக்கிட்டு அண்ணன் கூடயே அவங்கள இருக்க சொல்லுங்கக்கா. அண்ணி நீங்க சொன்னா கேட்பாங்க. போன் பண்ணி பேசுங்கக்கா ப்ளீஸ். கண்டிப்பா பேசுறேன், நீ கவலைப்படாத சுகந்தி. உங்க அண்ணனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு போகணும்னு முடிவு எடுத்திருந்தா அபிராமி. இப்போ உங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சவன பதறி போய் ஓடி வந்திருக்கால. கண்டிப்பா அவ கல்யாணம் ராமனை பிரிய மாட்டா. சொல்லிடி பெரியநாயகி, நீ எப்படி இருக்க? உனக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? நான் நல்லாதாம்மா இருக்கேன். அதை விட அண்ணன் எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லடி. கஞ்சி குடிக்கிறான், பேசுறான். ஆனா அவனால எந்திரிச்சு உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியலடி. அதாண்டி பெரியநாயகி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதம்மா, போக போக எல்லாம் சரியாயிடும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே. அதாண்டி எனக்கும் வேதனையா இருக்கு பெரியநாயகி. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதே இல்லையடி. நமக்கு மட்டும் ஏண்டி மறுபடியும் மறுபடியும் இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு. இதோ கல்யாணம் இங்க இப்படி ஆஸ்பத்திரியில கிடக்குறான், நீ அங்க உடம்பு சரியில்லாம கிடக்குற. மாப்பிள்ளைய வேற அடிச்சு போட்டுட்டு பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போயிட்டானுங்க பாவி பசங்க. இப்படி ஏண்டி நமக்கு இத்தனை கஷ்டம் வருது? அம்மா, எல்லாம் கிரக கோளாறுதாம்மா. ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். அதுக்காக தான் நான் ஒரு ஜோசிக்காரரை வர சொல்லியிருக்கேன். அதுவும் சரிதாண்டி பெரியநாயகி. நீ என்ன பண்ணு, அந்த ஜோசியக்காரர்கிட்ட கேட்டு என்ன பரிகாரம் பண்ணணும் என்னன்னு அதை நீயே பண்ணிடுறீ. அதுக்கப்புறமாவது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும்டி. சரிம்மா. அம்மா, அண்ணன் கூட நீ மட்டும் தானே இருக்க? இல்ல அவளும் இருக்காளா? யாரு அவள? அந்த அகம்பாவம் பிடிச்ச அபிராமியா? ஆமா. நீ இன்னொரு வாட்டி இந்த ஆஸ்பத்திரி பக்கம் காலடி எடுத்து வச்ச உன் காலையே வெட்டிடுவேன்னு சொல்லி விரட்டியில விட்டுருக்கேன். நான் போட்ட போடுல ஆடியில போயிருக்கா. இனிமே இந்த பக்கமே அவ தலை வச்சு படுக்க மாட்டாடி.
கல்யாணம் கூட நான் மட்டும் தாண்டி ஒத்தாசையா இருக்கேன். மா அவளை விடாத. அண்ணனை நீயே பாத்துக்கோ. நீ ஒன்றும் கவலைப்படாதடி. நான் கல்யாணத்தை பார்த்துக்கிறத பாரு. நீ மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்ற பெரியநாயகி. பெரியநாயகி நான் அப்புறம் கூட இல்லடி. என்ன அம்மா? ஏண்டி உனக்கு அறிவில்ல, ரோசம் இல்ல? நேத்து அந்த பேச்சு பேசி உன்னை விரட்டி விட்டேனே, அதுக்கப்புறமும் உனக்கு எப்படி இங்க வரணும்னு தோணுச்சு? உன்னதாண்டி கேக்குறேன். என்னடி இது? சோறு கொண்டு வந்திருக்கீங்களா புருஷனுக்கு? நீ வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா நான் பட்டினி போட்டு கொண்டுடுவேன்னு நினைச்சியா? என்னடி நான் பாட்டு பேசுறேன், நீ பாட்டு உள்ள போற? இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச நடக்கிறதே வேற. நீ என் புள்ளைய பார்க்கவே கூடாது. போடிங்க போடிங்கிறத. என்னடி பாக்குற? நான் சொல்றது உனக்கு காதுல வேலையா? என்னடி அலட்சியமா பாக்குற? உன்ன போடிங்க போடி போடி. அத்தை கையை விடுங்க. விட முடியாதுரி, கையை விட முடியாதுரி. என்ன அன்னி மாதிரி என்ன பிடிச்சி தள்ளி விடலான்னு பாக்குறியா? நடக்காதுரி, நடக்காது. என் பிள்ளைய பாக்குறதுக்கு ஒண்ணு நான் விடவே மாட்டேடி. போடிங்க போடி போடி. அத்தை, நான் உங்க மருமக அபிராமியா நல்லவளா நடந்துக்க நினைக்கிறேன். என்ன நீங்க பத்திரகாளியா மாத்திராதீங்க. கையெடுங்க. நல்ல அத்தை. அபிராமி, இருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க நீ வராம போயிடுவேன்னு பயந்துட்டேன். நான் எப்படிங்க வராம இருப்பேன்? இந்தாங்க ஜூஸ் குடிங்க. அபிராமி, நேத்து நைட்டு ஏன் என்னை பார்க்க வரல? அம்மாவுக்கு பயந்து தானே? சேச்சே, அத்தை முன்ன மாதிரி இல்லைங்க. என்கிட்ட நல்லா பேசுறாங்க. மருமகங்கிற பாசத்தோடு தான் பழகுறாங்க. ஏன் அபிராமி போய் சொல்ற? இப்போ கூட நீ வரும்போது எங்க அம்மா உன்னை திட்டி ஏன்டி இங்க வந்தேன்னு கேட்டிருப்பாங்களே. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன் நீங்க தப்பாவே யோசிக்கிறீங்க? இப்ப நான் வந்ததும் அபிராமி சாப்பாடு கொண்டு வந்தியா, நீயே போய் உன் புருஷனுக்கு ஊட்டி விடு, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களான்னு என்கிட்ட ரொம்ப பாசமா பேசினாங்க. நானே அசந்துட்டேங்க. ஓ அப்படியா? என்னால் நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். அத்தை இப்ப ரொம்பவும் மாறிட்டாங்க. தங்கமான அத்தை. சரி சரி, ஜூஸ் குடிங்க. இல்ல போதும் அபிராமி, நான் அப்புறம் சாப்பிட்றேன். சரிங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க.
நிமிஷம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் தம்பி. யார் வேணும்? என்னங்க நீங்களே வர சொல்லிட்டு இப்படி பேசுறீங்க? நான் தான் வர சொன்னேன். அது ஓ அப்படியா? யார் வேணும்? நான் தான் ஜோசியர் வந்திருக்கேன். சேகர் தம்பி தான் அனுப்பிச்சு வச்சாரு. சேகர் தம்பியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க போங்க சார், முதல்ல போங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. நான் தான் அவரை வர சொன்னேன். நீங்க உள்ள வாங்க. நல்லதுமா. இதுல எங்க 2 பேரோட ஜாதகமும் இருக்கு. சரி, பார்த்து சொல்லுங்க. பேஷா பார்த்துட்டா போகுது. சொல்லுங்க. பெரிய நாயகி ஜாதகத்துல ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், 7ல ராகு, 8ல கேது, சனி சூரியன் சுக்கிரனை நோக்கி சனி வக்கர பார்வை பார்க்குது. இது சரியில்லையே. பிரகாஷ்ன்ற ஜாதகத்துக்கு மேச ராசி, பரணி நட்சத்திரம், மீன லக்கணம். இப்போதைக்கு கேது திசை, கேது புத்தி நடக்குது. இதுவும் இடிக்குதே. அப்போ ஜாதகத்துல என்ன இருக்கு? அம்மாடி, உங்க 2 பேர் ஜாதகமும் 7ஆம் பொருத்தமா இருக்கு. புரியல. இங்க பாருமா, உன் ஜாதகமும் உங்க வீட்டுக்கார ஜாதகமும் பொருத்தம் சரியில்லைன்னு ஜோசியம் சொல்லுது.